அண்ணாவின் காஞ்சியில் தொடங்குகிறோம். தமிழர் விரோத சக்தியை அன்றே அடையாளம் காட்டி வீழ்த்திய அண்ணாவின் காஞ்சியில் எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். தமிழகத்தில் தமிழர்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், தமிழர் விரோத சக்தியாக வளர்ந்துள்ள அரசியல் சக்திகளை அடையாளம் காட்டவும், தமிழரை குன்றோடு ஒழிக்க திட்டமிடும் எதிரிகளையும் துரோகிகளையும் தமிழ் மண்ணிலிருந்து விரட்டவும் திரையுலக தமிழ் இன உணர்வாளர்கள் இன்று ஒன்றுபட்டு நிற்கிறோம். உலகிலே எந்த மூலையில் தமிழனுக்கு இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதனை தட்டி கேட்கவும், தூள் கொடுக்கவும், முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்பதற்காக நாம் புறப்பட்டு நிற்கிறோம். தமிழர்களுக்கு தமிழனை அடையாளம் காட்ட வேண்டிய பரிதாப நிலையில் நாம் இருக்கிறோம். தமிழர் அல்லாதவர்களும் தமிழ் காற்றை சுவாசிக்கும் பிற இன மக்களும் தமிழர்களின் துயரத்திலே பங்கெடுத்துக் கொள்ளவும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திரையுலக தமிழ் இன உணர்வாளர்களின் விருப்பம். இதன் மூலம் தமிழரை ஒன்றுபடுத்தவும், தமிழர்களுக்கு எதிரான அரசியல் பொருளாதார திட்டங்களை இது எந்த மைய அரசும் செயல்படுத்த முடியாது என்பதை எதிர்காலத்துக்கு உணர்த்தவே இந்த அமைதி வழி போராட்டம். இது முற்றிலும் தமிழ் இன உணர்வின் அடிப்படையில் தமிழர்களுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் போராட்ட உணர்வின் வெளிப்பாடு. இந்த தமிழ் இன உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம். பயணத்தில் பங்கு கொள்ளுபவர்கள் இயக்குனர் பாரதிராஜா, இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி, இயக்குனர் ஆர். சுந்தரராஜன், இயக்குனர் சீமான், இயக்குனர் சேரன், இயக்குனர் அமீர், இயக்குனர் சரவண சுப்பையா, இயக்குனர் செல்வபாரதி, இயக்குனர் பிரவீன்காந்த், இயக்குனர் மனோஜ்குமார், நடிகர் மணிவண்ணன், நடிகர் வடிவேலு, கவிஞர் பாவலர் அறிவுமதி, கவிஞர் சிநேகன், இயக்குனர் கௌதமன் மற்றும் இணை துணை உதவி இயக்குநர்கள். 4ஆம் தேதி மாநிலங்கள் திருப்பூர் பெறுவோம். எங்களுடைய மேடை, எங்களுடைய உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் நாங்கள் செலவழித்து செய்கிறோம். இது எங்கள் உணவு போராட்டம். யார்கிட்டையும் போய் கையை இருந்து நிக்கிற நிலைமையில நாங்க இல்ல. அவ்வளவு புண்பட்டு இருக்கு, காயப்பட்டு இருக்கு. அவர்கள் தான் இந்த நெய்யாண்டி செய்தவர்கள், இந்த இனப்பட்டு. அதுக்கு தான் 10 நாள் பிரச்சாரம் வச்சிருக்கோம்ல, அங்க வந்து கேளுங்க. இதை யார் எங்க பேசினாலும் சப்போர்ட் பண்ணுவோம், அது வேற. இது இன எதிர்ப்பு, அதாவது இந்த ஈழ பிரச்சனைக்கு விரோதமாக செயல்பட்டு கடந்த 5-6 மாதங்களில் மட்டும் லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலோ அவர்களை மட்டும் துல்லியமாக அடையாளம் காட்டுவோம். ராஜபக்சேயும் இருக்கலாம், மன்னிக்கணும், தயவு செய்து தமிழனாக இருந்திருந்தால், தமிழ் மண்ணிலே பிறந்திருந்தால், தமிழ் இனப்பற்றிருந்தால், தமிழ் ரத்தம் கூடியிருந்தால் அப்படி கேட்டிருக்க முடியாது. ஒரு உலகத்துக்கே தெரியும். ஒரு முத்துக்குமார் யார் என்று கேட்க வேண்டும் என்றால், நீ இடம்பெயர்ந்து வந்த மனிதன், உனக்கு தெரியாது முத்துக்குமாரை. இடம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு புறம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த மண்ணிலே பிறந்திருந்தால், இந்த மண்ணின் காற்றை சுவாசித்திருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்க முத்துக்குமார் யாருன்னு. அதுதான் இதுக்கு அதே பதில் தான். நீ இந்த மண்ணில் பிறக்காதவனுக்கு பாரதி ராஜா என்ன தெரியும்? எங்கோ தாத்தம் மூட்டா உங்களுடைய பேரை வச்சு, அந்த பெருமையை வச்சு இந்த வரைக்கும் ஒன்று நாங்கள் மரியாதை வச்சுருக்கோம். அவ்வளவுதான். யாரையும் எதிர்க்கிறது இல்லை சார். நாங்க சொல்லுவாங்க, இந்த இனத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்னு கையாட்டுவோம். எப்படி இதெல்லாம் பயம்தான். இதுக்கெல்லாம் பயந்து போயா ஒண்ணுல இறங்க முடியும்? ஒரு போராட்டம்னு இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நீ போராடணும், இல்லைன்னா வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கணும்.